இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 12 20 வரை. இயேசு சொல்லுகிறார், உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெளிச்சமாக நமக்கு பாதையை காட்டுகின்ற வரி. எதை எடுத்தாலும் வாழ்க்கையில் இயேசு இதை அனுமதிக்கிறாரா? இயேசுவுக்கு இது விருப்பமா? இந்த செயல், இந்த எண்ணம் இயேசுவினுடைய ஒப்புதலை பெறுமா என்ற ஒரு வார்த்தையை, ஒரு சிந்தனையை நம்மிலே எழுப்பி கொண்டால் நிச்சயமாக நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். காரணம், உலகின் ஒளி நானே என்று ஆண்டவர் அழுத்தமாக சொல்லுகிறார். இப்படி தம்மை பற்றி ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, மக்களில் அந்த பரிசேயர் குழு இருக்கிறதே, எதிர்ப்பாளர்கள் குழு, அவர்கள் இயேசுவிற்கு எதிராக பேசுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? உமது சான்று செல்லாது என்றார்கள். உம்மை பற்றி சான்று பகர்ந்தால் அது செல்லாது. உடனடியாக இயேசு சொல்லுகிறார், என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும். ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் எங்கிருந்து வருகிறேன், எங்கு செல்கிறேன் என்பதும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பு அளிக்கிறீர்கள். நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும். ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை. என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார். இருவருடைய சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதியுள்ளது அல்லவா? அன்பானவர்களே, அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சட்டத்தின்படி அவருடைய சாட்சி செல்லும். இருவர் அதற்கு சான்று, இயேசுவும் அவருடைய தந்தையும். இதில் பெரிய பிரச்சனை என்ன? இயேசுவையும் அவர்களுக்கு தெரியாது, தந்தையையும் தெரியாது. இயேசுவை குறிப்பிடுகிறார். ஏன் இன்றைக்கு திருச்சபையில் பெரிய வளர்ச்சி இல்லை, எழுப்புதல் இல்லை? ஏன் இன்றைக்கு புனிதர்கள் எழுவதில்லை? எழுகிறார்கள், நமக்கு பெரிய மகிழ்ச்சி. தேவசகாயம் பிள்ளை எழுந்தார், அதுபோல பல புனிதர்கள் எழுகிறார்கள். திருத்தந்தை 23ஆம் யோவான் எழுந்தார். நிறைய எழுகிறார்கள். ஆனால் ப்ரொஃப்யூஸ்லி அப்படி நிறைய மறைசாட்சியர்கள் அப்படியெல்லாம் எழுவதில்லை. காரணம் என்ன? சாட்சியங்கள் இல்லை. காரணம் என்ன? நமக்கு இயேசுவை தெரியவில்லை. இயேசுவை தெரிந்தால் தந்தையையும் தெரியும். இயேசுவை நமக்கு தெரியவில்லை. நமக்கு நிறைய விவிலிய வசனங்கள் தெரிகிறது, நிறைய அறிவுரைகளை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடிகிறது. நம்மிடம் சாட்சியங்கள் இல்லை. இயேசுவை அறியாததனால் சாட்சியங்கள் இல்லை. இயேசுவை ஏன் நமக்கு தெரியவில்லை? நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனங்களை செயல்படுத்தவில்லை. இந்த வசனங்களின்படி நாம் வாழவில்லை. இந்த வசனங்கள் நமக்கு வாழ்வுக்கு வழியாக இன்னும் நம்மால் அமைத்து கொள்ள முடியவில்லை. உலக போக்கின்படி நடக்கிறீர்கள். இயேசுவை குறிப்பிடுகிறார். உலக போக்கின்படி நடப்பதனால்தான் என்னையும் உங்களுக்கு தெரியவில்லை, தந்தையையும் தெரியவில்லை. அதுதான் காரணம். இன்றைக்கு சாட்சியங்கள் இல்லை. அதனுடைய விளைவு திருச்சபையில் வளர்ச்சி இல்லை. நாம் தான் காரணம். அன்பான எங்கள் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி கொள்ளுகிறோம். எங்களுடைய உண்மையான அசம்பந்தமான விசுவாசத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம். எங்களுடைய அன்றாட அனுபவத்தில் உம்மை ஈடுபடுத்தவில்லை, உம்மை நாங்கள் அனுமதிக்கவில்லை, உமக்கு இடம் கொடுக்கவில்லை. வார்த்தையில் மட்டும் உம்மை பற்றி பேசுகிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நீர் தங்கி இருக்கும்படி எங்களை முழுவதுமாக உமக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. உம்மை நாங்கள் அறிந்தால்தானே இயேசு ஆண்டவரே, உம்மை அறிந்தால்தானே தந்தையை அறிய முடியும். தகப்பனே, எங்கள் இறைவா, உம்மை அறிவதற்கு
நீர் அனுப்பிய இயேசுவை முழுமையாக நம்பி அவரில் நாங்கள் கரைந்து போகச் செய்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.